பிடிக்க மாட்டாரு. அவங்க சுயநல கணக்கு போடுறாங்க. அந்த கணக்கும் நான் அதுதான் சார், நீங்க அதிமுக பலமா இருந்தாதான் சார் பிஜேபிக்கு நல்லது. பலமான அதிமுக தோல்ல ஏறி சவாரி போறதா உங்களுக்கு ஏதாவது 2 சீட்டுங்கிறது 4 சீட்டா கிடைக்கும், 4ங்கிறது 8ஆ கிடைக்கும். ஜெயிக்கிற வாய்ப்பு சொல்றேன் நான். அவர் ஓட்ட பிரிச்சு போய் தினகரனை விட்டுறீங்க சரியா? மேலூர்ல தினகரன் நிக்கிறார், அதிமுக நிக்குது, இல்ல அதிமுக அணில பிஜேபி நிக்குது. ஜெயிச்சிருவீல? ரொம்ப ஈஸியா திமுக ஜெயிச்சுட்டு போயிடும். காரணம் யாரு? தினகரனை கோட்டையை விட்டவர்கள் தான் காரணம். அது தினகரன் அதிமுக பிஜேபி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து போட்டா திமுக இங்க இருக்கிற இடமே தெரியாது. மேலூர் அதிமுகவின் கோட்டை. அந்த கோட்டையில தான் ஓட்டையை போட்டு பாதியை தினகரன் எடுத்து வச்சு. டிடிவியோ ஓபிஎஸ்ஓ பெரிய அளவு நம்ம சொல்ற மாதிரி பெரிய அளவுல அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கா அப்படிங்கறத தாண்டி ஆனா ஒரு டிசைடிங் ஃபேக்டர் அவங்களால இருக்க முடியும். ஆனா சில தொகுதிகள் 1000, 2000, 3000 ஓட்டுகள்ல வெற்றி பெறக்கூடிய 21 தேர்தலில் 1% தான் வித்தியாசம். எடப்பாடி எத்தனை மேடையில் உங்களுக்கு வெக்க வேணாமா? அந்த 1% எப்படி சரி பண்ணி இருக்கலாம்? கிட்டத்தட்ட 3.5% கிட்ட நினைக்கிறேன். 3% கிட்ட தினகரன் வாங்கினாரு. சேர்த்துட்டு ரெட்டலையில கொடுங்கன்னாருங்க அவரு. குக்கர் சின்ன வேண்டாம், ரெட்டலை அந்த கொரோனா உத்தரவுக்கு கட்டுப்படுற மாதிரி உங்க கண்ட்ரோல்லயே வச்சுக்கிற 15 பேர் கொடுத்தாலும் ரெட்டலையிலே நிக்க வைங்கன்னு சொன்னாரு. அதை கூட கேட்கலையே. ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் வந்துதான் அந்த திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணமே வருதா? அப்ப பயந்துகிட்டே திமுக குறைச்சிருக்கீங்க. ஐயோ பயமா இருக்கு பயமா இருக்கு. நேரத்துக்கு